நம்ம அப்பா நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அவருக்கு என்னெல்லாம் சொந்தம்? எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். பூமியும் அது நிறைவும் அவருடையது. பூமியில் இருக்கிறது அவ்வளவும் எல்லாமே எல்லாமே அவருக்கு சொந்தம். அப்ப அவருக்கு சொந்தம்னா யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். பூமியே எனக்கு சொந்தம்னா அப்ப வேற ஏதாவது சொந்தம் இல்லாம இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. தம்முடைய சாயலாக ஒருத்தரை உண்டாக்கி தம்முடைய அன்பை, தாம் வைத்திருக்கிற அன்பை காட்டுவதற்காக ஆதாம் ஏவாளை உண்டாக்குனாரு. ஆதிக்கு போயிடணும். அதனாலதான் நடுவுல கொஞ்சம் கோளாறை போயிருச்சு பாவத்து நிமித்தமாக. ஆனா அந்த பாவம் சரியாயிருச்சு. அப்ப உறவும் சரியாயிருச்சு. புதிய உடன்படிக்கையிலே இயேசு வந்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டார். நிறைவேற்றின இயேசு எனக்குள் வாசம் செய்கிறார். இப்போ என்னை புத்திரனாய் மாற்றுகிறபடினால எனக்கு இப்ப கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு திருத்துவத்தில் இரண்டாம் நபர், வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டவர், சர்வலோகத்தையும் படைத்தவர். எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்? மனுஷனா இருந்தாருங்க அவரு. மனிதனாக இயேசு வந்திருக்கிறார். மனித குலத்தின் சார்பாக இயேசு வந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் சார்பா அன்னைக்கு இயேசு வந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சந்திக்க வேண்டிய, நீங்க சந்திக்க வேண்டிய அந்த மரணத்தை இயேசு சந்திக்க வேண்டும். உங்களையும் என்னையும் மாதிரியாக ரெப்ரசன்ட் பண்ணவர் தான் இயேசு. அன்னைக்கு அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறாருன்னா, முதிர்ச்சி அடைந்தவர்களா தான் உண்டாக்கி அப்படி பார்க்கிறாரு. இப்ப நான் அது மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளையாகிறோம், அதுக்கடுத்து புத்திரர்களாக நடந்து கொள்ள வேண்டும். எங்க அப்பாவுக்கு நான் சுதந்திரவாளி, இயேசுவுக்கு உடன் சுதந்திரவாளி. நானா சொத்துக்காரன். எல்லா சொத்துக்கும் சொந்தவாளி யாரு? சொத்து ஆளு யாரு? நான் தான் சுதந்திரவாளி. இப்போ கிறிஸ்து மூத்த குமாரன். அவருக்கு நான் உடன் சுதந்திரர். அவரோட கூட அவருடைய இதையும் சேர்த்து என்ன பண்றேன்? நான் சொந்தமாக்கிக்கிறேன். இப்ப மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுடைய ஆண்டவர் பிள்ளையாக வைத்திருக்கிறார். எப்படி பிள்ளையா? நீங்க தேவனுடைய வார்த்தையினாலே, வித்தினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க? குழந்தை மாதிரி நடந்துக்காதீங்க, புத்திரன் மாதிரி நடந்துக்கோங்க, பெரிய ஆள் மாதிரி நடந்துக்கோங்க. ஏன்? உங்களுக்கு சுதந்திரம், ஏகப்பட்ட சுதந்திரம் உங்களுக்கு சொந்தமா இருக்கிறது. நீங்க எல்லாவற்றையும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிலாம் நான் சொல்றேன். உங்களை தேவன் பிள்ளையாக பார்க்கிறார். உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளையும் ஆண்டவருக்கு தான் பிள்ளை. உங்களுக்கு பேர பிள்ளை இருந்தாலும் அதுவும் ஆண்டவருக்கு பிள்ளை. எல்லாருமே ஆண்டவருக்கு பிள்ளை. ஆண்டவருடைய சமூகத்துல எந்த ஒரு மனிதனும் பிள்ளையாக இருக்கிறான். அந்த பிள்ளை அப்பா கிட்ட பேசணும்னு அப்பா விரும்புறார். அந்த உறவை விரும்புறார். பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மறுபடியும் பிறந்திருக்கிறோம் அப்படின்ற அந்த வார்த்தை தான் வருது. ஜெனிப்பிக்கப்பட்டதுன்னா பிறந்தது அப்படின்னு. முதல்ல நம்ம எல்லாரும் அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறோம், அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வரோம். அதான் இந்த இயற்கை பூமியில பிறக்கிறதுக்கு உள்ள வர்றதுக்கான வழி. எல்லா மனிதர்களுமே அப்படிதான் வந்தாகணும், வேற வழியே கிடையாது. தான் ஒரே வழி. இப்போ அதான் வாட்டி பிறக்கிறோம், மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் பிறக்கிறோம். ஸோ இது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா ஆதாம் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வருது. இப்போ மறுபடி பிறக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏன் அப்படின்னா, பிறந்த உடனே ஒரு டெட் ஸ்டேட்ல தான் நம்மளுடைய ஆவி இருக்குது. என்னைக்கு மறுபிறப்பு அடைகிறோமோ அன்னைக்கு தான் அது பிறக்கவே செய்யுது. அதனால இந்த சரீரம் வேஸ்ட், இது சரீரத்துக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்லாம் சொல்ல வரல. இந்த சரீரமும் முக்கியம் உள்ளது. ஏன்னா இந்த சரீரத்தை உண்டாக்கினதும் நம்மளுடைய அப்பா தான். ஆதியாகமம் 1 எல்லாவற்றையும் உண்டாக்குறார். மிருகங்கள், பறவைகள், கிரகங்கள்லாம் நீங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தா பாருங்க, யூடியூப்லலாம் இருக்கு. இந்த பூமி பாருங்க, இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம இருக்கோம், நம்ம சென்னையே ரொம்ப பெருசு. சென்னை ஒரு பெரிய ஒரு சிட்டி. யோசிச்சு, இந்தியா அதோட பெருசு. ஆனா மேப்ல பாத்தீங்கன்னா இந்தியா ரொம்ப குட்டியா தான் இருக்கு.
இந்தியாவை கூட பெரிய தேசங்கள்லாம் இருக்குது, கண்டங்கள்லாம் இருக்குது. உலகம் வந்து ரொம்ப பெருசு. இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா கடுகு சைஸ்ல தான் இருக்குது. ஏன்னா உலகத்தை விட, இந்த பூமியை விட பெரிய பெரிய கிரகங்கள்லாம் இருக்குது. இப்ப இந்த கிரகங்கள் எல்லாம் சூரியனை சுத்தி வருது. இது வந்து ஒரு சோலார் சிஸ்டம். இது வந்து நம்ம வந்து இந்த மில்கி வே கேலக்சின்னு ஒரு கேலக்சில இருக்கும். இது மாதிரி ஏகப்பட்ட கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்கு. நட்சத்திரங்கள்லாம் கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. எல்லாம் அப்படியே ஒரு டாட் டாட்டா தெரியுது. ஆனா அது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய நட்சத்திரங்கள், எல்லாம் பெரிய கிரகங்கள் மாதிரி. இவ்வளோத்தையும் படைச்சிருக்கிறாரு வார்த்தையினால. ஆராய்ச்சியாளர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது எல்லையே கிடையாது, இன்ஃபினிட்டி. அந்த கேலக்சிலாம் போய் அந்த படத்தெல்லாம் எடுத்து காட்டும்போது பயங்கரமா இருக்குது. சரி, இவ்வளோத்தையும் படைச்சிட்டு கடைசியில நம்மளை உருவாக்கணும்னு வரும்போது சும்மா மனுஷனே வா அப்படின்னு சொல்லல, மண்ணுனால என்ன பண்றாரு, ஷேப் பண்றாரு. நம்ம மூக்கு, கண்ணு, கை, கால் எல்லாத்தையும் ஷேப் பண்ணி கையால, அவருடைய கையால அப்படியே செதுக்கி உருவாக்கி அவருடைய ஜீவனையே வந்து என்ன பண்ணிட்டாரு, உள்ள ஊதி கொடுத்துட்டாரு. அப்ப இந்த சரீரம் கூட வந்து சாதாரணது கிடையாது. ஹேண்ட் பிரிண்ட், ஃபிங்கர் பிரிண்ட் ஆஃப் காட். தேவனுடைய கைரேகைகளை நம்முடைய சரீரம் கொண்டிருக்கிறது. அப்போ அதுவுமே ப்ரெஷியஸ் தான். அதனால ஆவி தான் முக்கியம்னு சொல்லும்போது சரீரம் ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அப்படி கிடையவே கிடையாது. சரீரம் தேவனால் உண்டாக்கப்பட்டது தான். ஆனால் என்ன சொல்ல வரோம்னா, இப்போ நம்ம வெளியே பார்க்குறோம், ஆனால் உள்ள அந்த ஆவி செத்த நிலையில் இருக்க மனிதர்களுக்கு அவங்க மறுபிறப்பு அடைகிறாங்க. அவங்க அடையிறது எப்படின்னா, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, ஃபர்ஸ்ட் பிறந்த மாதிரி இல்லை, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்து. எப்படி மறுபடி பிறக்கிறோம்? வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. எங்கேயோ ஒரு இடத்துல இந்த வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது. நீங்க அதை விசுவாசிக்கிறீங்க. விசுவாசிச்சு உங்க வாயை திறந்து சொல்றீங்க, இயேசுவே உள்ளத்துல வாரோம், என்னுடைய பாவத்திற்காக நீர் என்ன பண்ணியிருக்கீர், மன்னித்தீர், நான் செய்த பாவம் சாபம் எல்லாவற்றையும் நீர் சிலுவையில சுமந்து தீர்த்தீர், ஏற்றுக்கொள்கிறேன், உள்ளத்துல வாரோம்னு சொல்றோம். அந்த ஒரு நொடியிலே மறுபடி பிறக்கிறோம். எப்படி? அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறக்கப்படுறோம். இப்போ இது வந்து எப்படின்னா, பிள்ளை என்கிற ஒரு ஸ்தானத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா கொடுக்கிறது. நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம்னா, பிறந்துடுறோம், பிறந்ததுக்கு அப்புறம் முதிர்ச்சி அடைய வேண்டும். அதுதான் நம்ம பாயிண்ட். கொஞ்ச நாள் அப்படிதான் பார்க்கிறோம். இப்ப எப்படி பிறக்கிறோம்? வசனத்தினால, தேவனாலே பிறந்திருக்கிறோம். யானை குட்டி போட்டா யானை குட்டி, பூனை குட்டி போட்டா பூனை குட்டி. தேவன் குட்டி போட்டிருக்கிறார். தேவனே நம்மளை உண்டாக்கி இருக்காரு. அப்ப எப்படி? தேவ குட்டிகள், குட்டி தேவர்கள். அப்படிதான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். சரி, இப்ப பிள்ளையா பிறந்தாச்சு. இப்போ ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இப்பதான் குழந்தை பிறகுது, பிறந்து தூக்க போறீங்க, அப்பா அப்படின்றச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க டொப்புனு கீழே போட்டு போயிருவீங்க. என்ன சார் பிறந்த உடனே பேச ஆரம்பிச்சிருச்சுன்னு, என்னப்பா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு கேட்குமா? அதெல்லாம் கேட்காது. அது யாருன்னே தெரியாது. உங்களை நடக்குமா? எந்திரிச்ச உடனே இப்போ வயிற்றுல இருந்து வந்து டப்ப டப்புன்னு ஓட ஆரம்பிச்சிருமா? அதெல்லாம் பண்ணாது. அது வளர்ந்து வருது. அப்புறமா வயசு ஒரு 2 வயசு, அதுக்கப்புறம் பேசி, அப்புறம் நடந்து, அதெல்லாம் ஆகுது. ஆனா இப்ப நம்ம மறுபடி பிறக்கிறோம் பாருங்களேன். பிறந்து நம்ம இப்போ இந்த 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 மறுபடி பிறக்கிறது வேற. நம்ம பிறக்கும் போதே குழந்தைய அப்படியே ஒன்றும் தெரியாதவங்கலாம் அப்படிலாம் இல்லை. நம்ம பிறக்கும் போதே ஒரு மெச்சூரான ஒரு ஸ்டேட்ல தான் பிறக்கிறோம். நம்ம பிறக்கும் போது எப்படி பிறக்கிறோம்? ஒரு அடல்ட்ஹுட் ஸ்டேஜ், நல்ல முதிர்ச்சி பெற்ற ஒரு மகன். இப்ப நம்ம வீட்டுல குழந்தை இருக்குது, நம்ம புள்ளதான், பெரிய கார் சாவி எடுத்து கொடுத்துட்டு ஓட்டு போன்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. அதுக்குன்னு ஒரு வயசு வந்து அவன் கற்றுக்கொண்டு அவன் லைசன்ஸ்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கொடுக்குறோம். ஏன்னா அது டிஸ்ட்ராய் பண்ணிடும். அப்ப வளர்ற வரைக்கும் வெயிட் பண்றீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறாருன்னா, முதிர்ச்சி அடைந்தவர்களா தான் உண்டாக்கி அப்படி பார்க்கிறாரு. இப்ப நான் அது மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் பாயிண்ட். பிள்ளை ஆகிறோம், அதுக்கடுத்து புத்திரர்களாக நடந்து கொள்ள வேண்டும். சின்ன பிள்ளைங்க ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கும் பெரிய பிள்ளைங்க ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். 2 வயசு 1 வயசு பிள்ளை போச்சு, எனக்கு வரணும், எனக்கு வேணும், அப்படியே ரோட்ல அப்படியே பல்ட்டிலாம் அடிச்சு பயங்கரமா அராஜகம் பண்ணி கேட்கும். அது என்ன நினைச்சு இப்படிலாம் பண்ணாதான் கொடுப்பாங்க, அழுகணும் நம்ம.
ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்குது. ஆனா ஒரு 20 வயசு பையன் அவன் எப்படி கேட்பான், பா இந்த மாதிரி தேவை இருக்குதான், கொடுக்குறீங்களா இல்லையா, டைம் வேற ஆயிட்டு இருக்குது, சீக்கிரம் கொடுங்க. அவன் வேற மாதிரி கேட்கறான். இப்போ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் எதையோ போராடி ஆண்டவர்கிட்ட இருந்து பண்ண, ஆண்டவர் தான் நான் தரமாட்டேன்னு சொல்ற மாதிரியும், நம்ம ஆண்டவரே நீர் கொடுத்தே ஆக வேண்டும், எனக்கு இரக்கமாயிரும் அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா அவர்கிட்ட சண்டை போட்டு வாங்குற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். கிடையவே கிடையாது. இந்த பூமியிலே அப்படி கிடையாது. அப்பா பிள்ளை உறவுல எப்படி இருக்குது, ஒரு நல்ல உறவு, அதாவது மோசமான பெற்றோர்கள்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஒரு நல்ல பெற்றோர் கேட்குறோம்னு என்ன பண்றாங்க, கண்டிப்பா செய்யறேன், உனக்கு தானே செய்ய போறேன், என்கிட்ட இருக்கிறது எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்லவும் செய்யறாங்க. அவங்களுக்கும் தெரியும், பிள்ளைங்களுக்கும் என்ன தெரியும், இந்த வீட்டில் இருக்கிறது எல்லாமே யாருக்கு சொந்தம், எனக்கு தான் சொந்தம். அது மாதிரிதான் பிள்ளைகளும் நடந்துக்கிறாங்க, அப்பா அம்மாவும் நடந்துக்கிறாங்க. இப்போ இதையே அப்படியே ஆவிக்குரிய உலகத்துக்கு கொண்டு வாங்க. நம்ம அப்பா நம்மள உண்டாக்கி இருக்கிறார், அவருக்கு என்னெல்லாம் சொந்தம், எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். பூமியும் அது நிறைவும் அவருடையது. பூமியில் இருக்கிறது அவ்வளவும் எல்லாமே எல்லாமே அவருக்கு சொந்தம். அப்ப அவருக்கு சொந்தம்னா யாருக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். பூமியே எனக்கு சொந்தம்னா அப்ப வேற ஏதாவது சொந்தம் இல்லாம இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அப்ப நான் அணுகிற முறை, கேட்கிற முறை, நடந்து கொள்கிற முறை எல்லாம் எப்படி இருக்கும், ஏதோ ஒண்ணு இல்லாதவன் நடந்துக்கிற மாதிரி, எதுவுமே இல்லாதவன் நடந்துக்கிற மாதிரி நான் நடக்கவே கூடாது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல அதை தான் வாசிக்கிறோம். கலாத்தியர் 4:1 இருந்து வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளி ஆனவன், இதை தான் இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம். இந்த சுதந்திரவாளி அப்படின்றத குறித்து தான் இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம். எல்லாவற்றிற்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலமளவும் அவனுக்கு அடிமையானவனுக்கும் வித்தியாசமே இல்லை. உலகத்திலேயே எப்படி சின்ன பிள்ளைக்கும் வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுக்கும் வித்தியாசமே இல்லை. ஏன்னா அந்த சின்ன பிள்ளைக்கும் தெரியாது, இந்த அடிமைக்கு வாய்ப்பே கிடையாது. உட்காருன்னா உட்காந்துருவான். அடிமையானவன் கூட சொல்லுவான், ஏய் சவுண்ட் வரக்கூடாதுன்னு, சாரி சார் அப்படின்ட்டு ஓரமா போயிருக்கு. ஆனா நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில், 3வது வசனம், இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தோம். இன்னைக்கு மக்கள் அநேக காரியத்துக்கு அடிமைப்பட்டுறாங்க, தீய பழக்கங்கள் அடிமைப்படுறாங்க. என்னன்னா அவங்க யாருன்னு தெரியல, எனக்கு விட முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு, அடிமைப்பட்டுட்டேன், எனக்கு இதுல இருந்து வெளியே வர முடியல, இப்பெல்லாம் நிறைய நிறைய காரியங்கள் சொல்றாங்க. என்னன்னா 4வது வசனம், நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் பிள்ளைகளை போல இருக்கிறார்கள். புதிய உடன்படிக்கையின் கிருபையில இருக்கிறவர்கள் புத்திரர்களாய் இருக்கிறார்கள். அது உட்காராத, நிக்காத, அதை செய்யாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. மோசையினால கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் கட்டளைகள் நடந்திருக்கு. அதை பண்றாத, இதை பண்றது, அப்படி பண்றோம், அவ்வளவுதான், இது பண்ணனா அது, இது பண்ணனா அது, பண்ணலனா அவ்வளவுதான், வராது போகாது. புதிய உடன்படிக்கையில இயேசு வந்திருக்கிறார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டார். நிறைவேற்றின இயேசு எனக்குள் வாசம் செய்கிறார். இப்போ என்னை புத்திரனாய் மாற்றுகிறபடினால எனக்கு இப்ப கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தைரியமாக இயேசுவின் மேல வைத்த ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னதுன்னா, இயேசு பிதாவை அப்பா என்று அழைத்து விட்டார். அதான் பிரச்சனையே. உங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க பிள்ளை காலைல அருமையான அம்மா அவர்களே, இந்த காலை வேளையிலே நான் இப்பொழுது நிற்கிறேன், தாங்கள் தயவாக 8 மணி அளவில் இட்லி எனக்கு கொடுக்க வேண்டுமாக அன்புடன் தாழ்மையுடன் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்லாம் சொன்ன என்ன பண்ணுவீங்க? பாட்டுன்னு ஒரே ஒரு சாத்து இட்லி வேணா இட்லி வேணும்னு கேளு, சும்மா அந்த டைலாக்லாம் விட்டுருக்கிறேன். அப்படி என்ன பண்றோம் நம்ம? இது அம்மா வணக்கம்மா, வணக்கம்மா, வாங்கம்மா, இப்படிலாம் உங்க பிள்ளை பண்ணிட்டு இருந்தான்னு என்ன பண்ணுவீங்க? ஏதோ தேவை போல, ஏதோ ட்ரெஸ் வேணும் போல, இல்ல ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான் போல அப்படின்னு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க.
அதெல்லாம் வந்து இப்ப அப்போ மரியாதையை கொடுக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்ல. மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி தரோம். என்ன சவுண்ட் ரைஸ் பண்ற, டவுன் பண்ணு, அப்பா அம்மாக்கு மரியாதை கொடு, அதெல்லாம் சொல்றோம். நம்ம வந்து இஷ்டத்துக்கு வாழுங்கன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, அப்பா பிள்ளைன்ற இந்த உறவு ஒரு அன்பின் மிகுதியினால உருவாக்கப்பட்டது. அததான் ஆண்டவர் உண்டாக்குனார். ஆதியாகமத்துல நீங்க போய் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி, ஆண்டவர் வந்து மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான் பாருங்க. பயந்து போய் அவர் எப்ப அடிப்பாருன்னு தெரியாது, எப்ப கோபமாவாருன்னு தெரியாது, நசுக்கி போடுவார், பொசுக்கி போடுவார், அழிச்சிருவார், வானத்துல இருந்து அக்கினி வரும், கடல் வந்து அமைக்கிறோம். இப்படிலாம் அவங்க யோசிச்சுட்டு இல்ல. ஆதாம் ஏவாள் காத்து கொண்டிருந்தார்கள் அப்பாவோட பேசுறதுக்கு. தம்முடைய சாயலாக ஒருத்தரை உண்டாக்கி தம்முடைய அன்பை, தாம் வைத்திருக்கிற அன்பை காட்டுவதற்காக ஆதாம் ஏவாளை உண்டாக்குனாரு. ஆதிக்கு போயிடணும். அதனாலதான் நடுவுல கொஞ்சம் கோளாறை போயிருச்சு பாவத்து நிமித்தமாக. ஆனா அந்த பாவம் சரியாயிருச்சு, அப்ப உறவும் சரியாயிருச்சு. அதனாலதான் பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மேல் தொடங்க கீழ் தொடங்க இருக்கிற அந்த அந்த திரைச்சீலை கிழிந்தது, ஆட்டோமேட்டிக்கா கிழிந்தது. இன்னைக்கு எதுவுமே உங்களை ஸ்டாப் பண்ணாது. அப்பாவோட பேசுறதுக்கு ஊழியக்காரங்கள்லாம் தேவை கிடையாது. சில இடத்துல வந்து இப்போ பாவத்தை வந்து அவங்க தப்பு பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், என் பிதாவு கிட்ட கேட்டு சொல்லுங்க, இயேசு கிட்ட எனக்காக போய் பேசுங்க. இல்ல நீங்களே பேசலாம், நீங்களே நேரடியா பேசலாம். ஏன்னா உங்களை தேவன் பிள்ளையாக பார்க்கிறார். உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளையும் ஆண்டவருக்கு தான் பிள்ளை. உங்களுக்கு பேர பிள்ளை இருந்தாலும் அதுவும் ஆண்டவருக்கு பிள்ளை. எல்லாருமே ஆண்டவருக்கு பிள்ளை. ஆண்டவருடைய சமூகத்துல எந்த ஒரு மனிதனும் பிள்ளையாக இருக்கிறான். அந்த பிள்ளை அப்பா கிட்ட பேசணும்னு அப்பா விரும்புறார், அந்த உறவை விரும்புறார். நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு ஸ்பெஷல், ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல், ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு முக்கியம். நீங்க ஆண்டவர்கிட்ட பேசணும். உங்க அப்பா உங்களை எப்படி, உங்க அப்பா அம்மா வந்து இப்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க பெற்றோரா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளை ஸ்கூல் முடிஞ்சு வர்றதுக்கும் இல்ல வெளியில எங்கேயாவது போயிட்டு வர்றதுக்கும் நீங்க காத்துட்டு இருப்பீங்க. அந்த 3-5 தாண்டிருச்சுனாலே டப்புன்னு என்னாச்சு, டைம் ஆச்சு, என்ன இன்னும் காணோம், 5 மினிட்ஸ் டிராபிக் ஆயிருது. அவன் தான் கதை சொல்லுவான், அங்க போனேன், அப்படி போனேன், இப்படி வளைஞ்சு வந்தேன், அந்த சந்துக்குள்ள பூந்து வந்தேன், என் ஃப்ரெண்டு கூட நின்னேன், அங்க கடைக்கு போனேன்னு அப்புறமா கதை சொல்லுவான். ஆனா உங்களுக்கு எப்பயும் வர்ற டைம் தாண்டுதே. டப்புன்னு போன் எடுத்து அடிக்கிறீங்க, என்ன ஆச்சுப்பா, எங்க இருக்கிற? ஏன்னா உங்க புள்ள இத மாதிரியே நம்ம அப்பா நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன பண்றான்? நல்லா இருக்கான தேவன். நம்ம அப்பா நம்ம தூங்கும் போது அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஏன் தெரியுமா? உங்களை பார்த்துட்டே இருக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார். இந்த உணர்வெல்லாம் எப்படி இருக்கணும்னா உங்களுக்குள்ளேயே இருக்கணும். இந்த சின்ன பிள்ளை ஒருவேளை என்ன நினைச்சுக்கணும்னா, சில நேரங்களில் பாருங்களேன், இந்த குழந்தை 2வது குழந்தை பிறக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் குழந்தை என்ன நினைச்சுக்கணும், நம்மள அம்மா அப்பா நேசியில போல, அவங்களதான் தூக்கி வச்சுக்குது. சில பிள்ளைங்கள்லாம் சொல்லவே செஞ்சிடும், இந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் என்ன தூக்கவே மாட்டாங்கன்னு சொல்றோம். என்ன நீங்க உங்க வீட்டுக்கு வந்துடுவான்னு, நாங்க வரோம் உங்க வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றோம். என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா, அப்பா அம்மா நம்மள நேசிக்கல. ஆனா ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு நபர் அப்படி பேசுவார்ப்பல, ஒரு 25 வயசுல, அப்பா எனக்கும் அப்பா தான், அவனுக்கும் அப்பா தான், சொல்ல போன நான் தான் ஃபர்ஸ்ட். அவன் உரிமை பாராட்டுறது, எனக்கு வேணும், நான் தான் இங்க வீட்டுல இருக்கேன், அப்படி பேசுறான். ஏன் அப்படின்னா அவன் புத்திரன். இப்ப நீங்களும் எனக்கு இது வராது, இது கிடைக்காது, அந்த அவங்களுக்கெல்லாம் நடக்குங்க, அவங்களுக்கு வரும், இவங்களுக்கு நடக்கும், அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது என்னுடைய உரிமை, ஏனென்றால் நான் புத்திரன். எல்லாம் சொல்லுவோமா, நான் புத்திரன். கலாத்தியர் 4:6 தான் இப்ப வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் புத்திரரா இருக்கிறபடினால், எப்படியா, யாரா இருக்கிறபடினால், அதாவது பிள்ளை புத்திரனான பிள்ளை கிடையாதா அப்படி சொல்லல. அதாவது தேவன் விரும்புகிறதையும் தேவன் நம்ம கிட்ட சொல்ல வருகிறதையும் மொழியினால் புரிய வைக்கவே முடியாது. சில விஷயங்கள்லாம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா வந்திருக்கும், நல்லா இருக்கும், சொல்றதுக்கே நல்லா இருக்கும், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா புரியும். ஆனா சில வார்த்தைகள் தமிழ்ல புரியும், சில நேரத்துல தமிழும் வராது, இங்கிலீஷ்லயும் வராது. அந்த தேவன் சொல்ல வருகிறத இந்த மொழியிலே விளக்க முடியாது. அது மாதிரிதான் இது. இப்ப பிள்ளைன்னு, இப்ப புத்திரன்னு சொன்னா பிள்ளையே கிடையாதா? இல்ல, அந்த முதிர்ச்சி பெற்ற ஒரு நிலை, அதுதான் சொல்லுது. நீங்க முதிர்ச்சி பெற்ற நிலை அடைந்தால், புத்திரனை ஆனால்,
அப்படின்னா என்ன அர்த்தம்? சன் ஆஃப் காட். நீங்கள் அந்த நிலையை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்றால், நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொண்டால், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையினால் இனி நீ அடிமையா இராமல் புத்திரனா இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். அப்படியே ஸ்டேட்டஸ் மாறுது. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்முடைய செய்தியில சொல்ல வந்தது என்னன்னா, நீங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளையா பிறந்திருக்கீங்க. நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஃபர்ஸ்ட் பர்த்தை தான் பார்க்கிறோம். அப்பா அம்மா கிட்ட பிறந்தேன், நான் இந்த ஊர்ல பிறந்தேன், இந்த குடும்பத்துல பிறந்தேன், நம்மளாம் அந்த குடும்பத்துல பிறந்தா நல்லா இருந்திருக்கும் சார், நம்ம மட்டும் ஆஸ்திரேலியால பிறந்திருந்தா நான்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுங்க, நம்ம அமெரிக்கால எல்லாம் பிறந்திருக்கலாம் அப்படின்னு அப்படிலாம் வருது இல்லை பாருங்க. ஏன்னா இங்க இருக்கிறதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது, சுற்றி இருக்கிறது பிடிக்கல, இந்த குடும்பம் பிடிக்கல, இப்படிலாம் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, அது பரவாயில்லன்றேன், ஏதோ சரியில்லை, அதை சரியாக்க முடியும். ஏன்னா அதுக்குதான் இரண்டாவது பிறப்பு இருக்கு, மறுபடி பிறக்கிறது இருக்கு. உங்க குடும்பம், உங்க ஸ்டேட்டஸ், உங்க அப்பா அம்மா படிக்கல, நீங்க படிக்கல, அதெல்லாம் விடுங்க. நீங்க இப்ப ராஜா பரம்பரையில பிறந்திருக்கீங்க, தேவ குடும்பத்துல பிறந்திருக்கீங்க. சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம் அவருடைய குடும்பத்துல நீங்க என்ன பண்ணிட்டீங்க? பிறந்துட்டீங்க. நீங்க பிறந்த உடனே உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு ஹை ரேங்கிங் ஒரு ஏஞ்சல் உங்க பக்கத்துல நிக்கிறான். ஆமா, என்னைக்கு நம்ம மறுபடி பிறந்தோமா, அதாவது நம்மளுக்கு நிறைய நேரத்துல நம்ம சாதாரண ஆள் நினைச்சுக்கிறோம், கிடையவே கிடையாது. நீங்க காலையில எந்திரிச்சு, இல்ல இன்னைக்கு நீங்க போகும்போது, இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க ஜாம் பண்ணுங்க, ஜாம் பண்ணோன்னு அது நடக்கும். எப்படி அது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? உங்க பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறான். ஒருவேளை நீங்க நிறைய டாஸ்க் கொடுத்துட்டீங்கன்னா பேக்கப்புக்கு பரலோகத்துல இருந்து இன்னொருத்தன் வருவான். தேவதூதர்கள் இருக்கிறாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் சாதாரணமா இருக்கிறோம்னு. இல்ல அப்படிலாம் கிடையாது. இந்த பூமியில இருக்கிற உலகத்துல இருக்கிறவங்களுக்கு, சும்மா ஒரு கவுன்சிலராவோ ஒரு எம்எல்ஏவோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க. ராஜாதி ராஜா வீட்டு பிள்ளையா ராஜாவா பிறந்திருக்கிற எனக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க பக்கத்துல இருக்காங்க வேலை செய்யறதுக்கு. இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நம்ம தான் வேலையாளன்னு நினைச்சுக்கிறோம். கிடையவே கிடையாது. நம்மளாம் புத்திரரா இருக்கிறோம், அடிமையா இல்லை. புத்திரனா இருக்கிறபடினால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரா இருக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் பிள்ளை ஆயிட்டோம். அதுக்கடுத்து பிள்ளையா இருக்கிறதுனால நான் முதிர்ச்சி பெற்ற புத்திரனா இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இமீடியட் ஸ்டேட்டஸ் தான். ஓகே, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? சரி, கரெக்டா நீங்க எல்லாம் 4 செவ்வாய்க்கிழமை வாங்க, 7 வெள்ளிக்கிழமை வாங்க, கரெக்டா வாங்க, 6 மாசம் வாங்க, 2 வருஷம் வாங்க. வந்தீங்கன்னா அடுத்து நாங்க உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுப்போம். என்ன ப்ரொமோஷன்? புத்திரன். அப்படியா? அப்படிலாம் இல்லை. புத்திரன்ற ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. நம்ம என்னைக்கு அதை சிலர் 30 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த புத்திரன்ற ஸ்டேட்டஸை பிராக்டிஸ் பண்றது இல்லை. பிள்ளை, ஒண்ணுமில்லை ஐயா, ஏஸ் ஐயா, கெஞ்சுகிறேன், மன்றாகிறேன், முடியல ஐயா, கஷ்டமா இருக்கு ஐயா, ஏதாவது பண்ணும் ஐயா. பிள்ளை, அதுக்கடுத்து புத்திரன், அதுக்கடுத்து இப்ப என்னவா பண்ணணுமா? நீங்க தேவனுடைய சுதந்திரமா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பிள்ளை, புத்திரன், சுதந்திரவாளி. புத்திரன் மட்டும் இருக்கிறன்னு அறிஞ்சுக்கிட்டு மாட்டது இல்லை, அடுத்து சுதந்திரவாளி. என்னெல்லாம் சொந்தமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். என்னெல்லாம் சொந்தமா இருக்குன்னு தெரியலன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்? கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் போல. அப்படியே போவோம், அப்படியே தள்ளிக்கிட்டே போய் எப்படியோ பரலோகம் போய் சேர்ந்துருவோம். இல்ல இல்ல, பிள்ளையா அந்த குடும்பத்துல பிறந்துட்டேன், புத்திரனா தான் நடந்துக்குவேன். அதனால சுதந்திரவாளி நான். எல்லாம் சொந்தமோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? சுதந்திரிக்க ஆரம்பிப்பேன். ரோமர் 8:14, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ. பிள்ளை ஆயாச்சு. பிள்ளை எப்படி ஆனோம்? எப்படி நீங்க எல்லாம் பிள்ளை ஆனீங்க? தேவனுடைய வித்து, தேவனுடைய வார்த்தை அது வந்தது, நீங்கள் பிள்ளையாக பிறந்துட்டீங்க. சரி, இப்போ பிள்ளை ஆயிட்டீங்க, புத்திரனும் நீங்க தான், தேவனுடைய குமாரன் தான். அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது, அதை எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னா, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுத்தீர்கள் என்றால், ஃபர்ஸ்ட் நாளே பிறந்த அன்னைக்கே தேவனுடைய ஆவியில் நடத்தப்பட்டீர்கள் என்றால், இல்லை 20 வருஷம் கழிச்சு தேவனுடைய ஆவியில் நடத்தப்பட்டீர்கள் என்றால், நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். நான் வெளியில இருக்கிற என் கஷ்டங்கள், இந்த பூமியில ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, ஏதோ போராட்டம் வந்துருச்சு, இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளவுதான் வாழ்க்கை, என்னதான் வாழ்க்கை,
ஒன்றும் வர மாட்டேங்குது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, என்னத்த கஷ்டப்பட்டு என்னத்த போயிடுச்சு, இப்படியே நான் பேசிட்டு இருந்தேன்னா இந்த சின்ன பிள்ளைங்க ஏதோ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி. சுற்றி வீட்டில் அவ்வளோ இருக்குது, எல்லா பொருளும் இருக்குது, பாட்டுக்கு ஓ ஓ ஓ நல்லது. சில நேரங்களில் இந்த பிள்ளைங்கிட்ட போய் அழுகும்போது கேட்குறாங்க, என்ன வேணும் உனக்கு, வேண்டாம் கத்துது, என்ன வேணும்னா சொல்ல மாட்டேங்குது. இவங்க ஓனா கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, விளையாட்டு காட்டுறாங்க, அது சொல்லவே செய்ய மாட்டேதுல. என்ன வேணும்னு சொல்லுதா, தூக்கம் வருதா, அதான் சொல்லவே மாட்டேங்குது, எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. ஆனா பெரிய ஆளா என்ன சொல்றான், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் போய் தூங்க போறேன்னு தூங்க போயிடுறேன். எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி அவங்கள சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்க. ஏன்? புத்திரனா இருக்காங்க. இப்ப நீங்க தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் புத்திரரா இருக்கிறீர்கள். இருக்கிற எல்லா பிரச்சனையும் பார்த்து போறையோ ஆண்டவரே கஷ்டமா இருக்குது, முள்ளையா ஏசையா கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல, நம்ம மனதை வியாகுலப்பட்டு நம்ம கஷ்டப்பட்டு மற்றவங்க கிட்ட சொல்லி ஊரெல்லாம் சொல்லி நம்மளும் இதை பண்ணி இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு இப்போ? ஓகே, இது பிரச்சனை இருக்கு, சரி, இப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, நம்ம அப்பா என்ன சொல்ல வராரு, அவர் தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு, என்ன சொல்ல வராரு, அவர்கிட்ட கேளுங்க, போய் நீங்க கேளுங்க, உங்க அப்பாட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்க வேணாங்க, உங்க அப்பா கிட்ட போய் நீங்க கேளுங்கன்ற. உங்க அப்பாவும் என் அப்பாவும் ஒண்ணுதான், நம்ம அப்பாவும் இயேசுடைய அப்பாவும் ஒண்ணுதான். இயேசு முதற் பிறந்தவர், நம்ம எல்லாரும் இரண்டாவதாக பிறந்தவர்கள். நம்முடைய மூத்த சகோதரன் தான் இயேசு, நம்மளுக்கு மாதிரி அந்த இயேசு தான். என்ன பிரச்சனையா இருக்கு ஆண்டவரே, என்ன பண்றது, இதான் சிச்சுவேஷன், இப்படி இருக்கு, முடியல, பாட்டு பாடுங்க, வேதத்தை வாசிங்க, அந்நிய பாஷை பேசுங்க, டோம் பண்ணுங்க, கேளுங்க, உங்க கூட ஆண்டவர் பேசுவார். நம்ம அப்பா உங்களோட பேசுவார், இதை பண்ணு, இல்ல இல்ல நீ அமைதியாரு நானே பாத்துக்கிறேன்னு. அப்ப என்ன பண்ணோம், படுத்து தூங்க வேண்டியதுதான். இல்ல இல்ல நீ அங்க போய் பேசிட்டு வா, அங்க போய் நில்லு, சும்மா நில்லு அப்படின்னா, சரி போய் சும்மா நின்றுட்டு வாங்க, உங்களை வழி நடத்துவார். அதனால இங்க போட்டிருக்குது, நீங்கள் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்பட்டீர்கள் என்றால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். அப்போ பயப்படக்கூடாது, வாழ்க்கையில எதற்கும் பயப்படக்கூடாது. அதான் 15 போட்டிருக்க பாருங்க, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். வாழ்க்கை அப்படி போயிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறி போயிடுச்சு, அந்த விலை ஏறி போயிடுச்சு, வாழ்க்கையெல்லாம் அப்படியே போயிடுச்சு, லேண்ட் வேல்யூ ஏறி போயிடுச்சு, என் பிள்ளை வாழ்க்கை எப்படி ஆகும் தெரியல, என் எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியல, அடுத்த வருஷம் 2 வருஷம் கழிச்சு நான் என்ன பண்ணுவேன், சம்பளம் ஏற மாட்டேங்குது, விலைவாசி மட்டும் கூடுது, இதெல்லாம் நிறைய எண்ணங்கள்ல நிறைய. அது என்ன பண்றது, இது என்ன பண்றது, என்ன பண்றதுனே தெரியலையே. பயப்படாதீங்க, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்லாக்கியம் இருக்கு, தைரியமா கூப்பிடவும் செய்யலாம். அப்பா அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரு, சொல்லுப்பா அப்படின்னு. இந்த உறவை வளர்த்துக்கணும், அதுதான். இதுதான் இது ஒரு பிரைஸ்லெஸ், இதற்கு ஈடா எதுவுமே கிடையாது. நீங்க கோடி ரூபாய் சம்பாதிங்க, கோடி கணக்கில் வச்சுக்கோங்க, அப்பான்னு கூப்பிட்டு அவர் என்னப்பான்னு கேட்கலன்னா வேஸ்ட். நான் சர்ச்சுக்கு வர்றதை பேசல, சர்ச்சில் மெம்பரா இருக்கிறத பேசல. நீங்க ரொம்ப பெரிய ஆபீசரா உங்க இடத்துல வேலை பார்க்கலாம், இல்ல வேலையே இல்லாம இருக்கலாம், அதெல்லாமே எதுவுமே பிரச்சனை கிடையாதுன்ற. இல்ல நீங்க நிறைய காசு வச்சிருக்கலாம், அதுவும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நீங்க அப்பான்னு கூப்பிடுறீங்க, அவர் சொல்லுப்பா, சொல்லு மகனே, சொல்லு மகளே அப்படின்றாரு பாருங்க, அதுக்கு ஈடு நியாயம் ஒண்ணுமே கிடையாது. அதுவே கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டேஞ்சரான ஜோன்ல இருக்கிறோம். அதை சரி பண்ணணும் ஃபர்ஸ்ட், ஏன்னா அதுதான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதை விட ஒரு முக்கியம் ஒண்ணுமே கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இங்க இருந்து கிளம்பி உங்க ஊருக்கு போனோம், நம்ம கோயம்பேடுக்கு போனோம், கிளம்பிட்டீங்க, போயிட்டே இருக்கீங்க, ஆவடி வருது, அப்புறம் பட்டாபுரம் வருது, அப்புறம் பூந்தமல்லி வருது, அப்படியே வருது, எல்லாம் வருது. கடைசியில் 2 நாள் ஆயிடுச்சு, கோயம்பேடே வரல. என்ன பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட, சார் இந்த கோயம்பேடுன்னு ஒன்று சொன்னாங்க, இந்த பக்கம் தான் போக சொன்னாங்க, வரவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்கணும். இல்லை போயிட்டே இருக்காது, பாட்டு மாறும் சார், வாழ்க்கை மாறும் மாறும் மாறும், அப்படியே போயிட்டே இருக்காதீங்க. நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் உட்காந்து அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிட்டா ஒரு சத்தம் கேக்குதா? இல்ல. சொல்லு மகனே, இருக்கேன் சொல்லு, என்ன ஆச்சு, கேக்குதா? அப்போ கரெக்டா தான் இருக்கும். கேட்கலன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் அதை சரி பண்ணுங்க, லீவு போட்டுருங்க,
அவன் சம்பளத்தெல்லாம் கட் பண்ணிட்டோம், பிரச்சனையே கிடையாது. ஒரு 2 நாள் சம்பளம் வரணும்னா என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போறது இல்லை. இவ போட்டு அந்த உறவை சரி பண்ணிக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. இப்போ இந்த ஆலயத்துக்குலாம் வரும்போது நம்மளுடைய முக்கியமான வேலையே அதான். ஒரு வேலை கொஞ்சம் அப்படி அந்த டியூனிங் பண்ணி முடியலன்னு இந்த ரேடியோலாம் பாருங்களேன். இப்போலாம் ஃபோனில் எல்லாம் டப்புன்னு போட்டால் எல்லாம் வந்துடுது. இந்த காலத்தில் இந்த ரேடியோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீக்வன்சி அப்படியே 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 கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக பாட்டு சூப்பராக வரும். கொஞ்சம் அப்படி லைட்டாக அசிட்டிங்கன்னா கூட பாட்டு கேட்காது. அந்த மாதிரி நிறைய நேரத்தில் அப்பான்னா வந்து என்னடா அது ஒரு மாதிரி சவுண்டா இருக்குது, அப்பான்னு கூப்பிட்டா அவரு கரெக்டா தான் பேசுறாரு, ரிசீவர் தான் பிரச்சனை, அப்பா பிரச்சனை கிடையாது. அப்பா பிரச்சனை இல்லை. இந்த 2வது பையன் இருக்கான் பாத்தீங்களா, கெட்டகுமாரன் கதைன்னு சொல்றோம்ல, அது கெட்டகுமாரன் கதைலாம் இல்ல, 2 மகனுடைய கதை. அதுல 2வது பிள்ளை ஓடி போயிட்டான். அப்புறம் எல்லாம் படிச்சுக்கு அப்புறமா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடு இல்லாம இருக்கிறப்ப திரும்பி வரான். அப்பா வரல, அப்பா வரவில்லை, அவன் ரிட்டர்ன் ஆகுறான் வீட்டுக்கு. அப்புறம் தான் அப்பா வராரு. இதுல புரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள். நம்மளை வலுக்கட்டாயமா பிடிச்சி ஆண்டவர் இழுக்க போறதே கிடையாது. மகனே 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 அப்படின்னு நம்மளை அடிச்சுலாம் பேச மாட்டாரு. யாருக்காவது பேசினாரா? மகனே மகனே அப்படின்னு அடிச்சு பேசினாரா உங்ககிட்ட? அப்பெல்லாம் பேசிருக்கவே மாட்டாரு. நீங்க அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் சத்தம் கேட்கும். ஆண்டவரே என் கூட பேசுங்க, இது என்ன பண்றதுன்னு தெரியல, குடும்பத்துல ஓன்னு சவுண்ட் வருது, வேலையில அவன் என்ன சம்பந்தம் இல்லாம எதுவோ பேசிட்டு இருக்கான், பிரச்சனையா இருக்குது, என்ன அப்பா என்ன பண்றதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு? இத பண்ணு அதை பண்ணு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதெல்லாம் கேட்கணும் நம்ம. அப்ப இந்த ஃப்ரீக்குவன்சியை கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு தான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கிளியர் ஆகும். நீங்க வந்து ஒரு 4 பாட்டு பாட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கிளியர் ஆகும். இந்த வசனத்தெல்லாம் கேட்டீங்கன்னா அப்படியே அந்த டியூனிங் அதெல்லாம் கிளியர் ஆகும். அப்புறம் அப்பான்னு அவர் சொல்லுவாரா, என்னப்பா சொல்றாரு, வா கேக்குது, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சரி, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். நீங்க பெற்றிருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் வந்து எனக்கு தகுதி கிடையாது, நீ காத்திருந்து கதற வேண்டும், உருள வேண்டும் அப்படிலாம் சொன்னீங்கன்னா நம்பாதீங்க. இதெல்லாம் உங்களுடைய உரிமை. உன் பிள்ளையாகிறதுக்கு என்ன பண்ணா சொல்லுங்க. உங்க பிள்ளையாகிறதுக்கு என்ன பண்ணா? நீங்க தான் உட்காந்துட்டு இருக்கீங்க ஜம்முன்னு உங்க சோஃபால. திடீர்னு வந்தான் பிறந்தான் நேரம் ஏறி சோஃபால உட்காருனா, காசு கொடுத்தானா இல்ல கட்டினானா இல்ல ரேட்டு தான் என்னன்னு கேட்டானா? சொல்லுங்க, ஏதாவது கேட்டானா? இல்ல. ஏன் வந்து உட்காடுறான்? ஏன்னா பிறந்துட்டான். வேற என்ன பண்ணா? ஒண்ணுமே பண்ணல. அப்ப நானும் நீங்களும் இந்த தேவனுடைய குடும்பத்தின் நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றது என்ன பண்ணோம்? ஒண்ணும் இல்ல, பிறந்துட்டோம். இல்ல அதுக்கு வந்து அந்த தகுதி ஒரு தகுதியும் இல்லைங்க, பிறந்தாச்சு அவ்வளவுதான். அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே. கூப்பிட முடியும், தைரியமாக பேச முடியும். ஒவ்வொரு மனுஷனும் சொல்றேன், சின்ன மனுஷன் கடைசி மாதிரி வச்சு சொல்றேன். தப்பு பண்ணிருக்கீங்க, ஏதோ பண்ணிட்டீங்க, சரியில்லை, ஏதோ சரியாயம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப நான் சொல்றேன், அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்க. பிள்ளையா இருக்கிறேன். ஒருவேளை நம்ம சில நேரங்கள்ல எல்லாம் குறைவுள்ள மனிதர்கள் பாருங்களேன், குடும்பத்துல கூட பாருங்க, எல்லாரும் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது, யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. நீங்க 10 தப்பு கண்டுபிடிக்கலாம், அவங்க 20 தப்பு கண்டுபிடிக்கலாம். நம்மளுடைய பிதாவானவர் இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாரையும் மன்னிக்கிறது போல நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்களையும் மன்னித்து விட வேண்டும். மன்னித்து விடுங்கள். நம்மள அப்பா மன்னிச்சார்ல, அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க என்ன? நீ என்ன சொன்ன தெரியுமா? 1998 4ஆம் தேதி 8 மணிக்கு அந்த ரூம்ல வச்சு என்ன சொன்ன? சரி, என்ன இப்ப சொன்ன? அது நீ ஏன் சொன்ன? சரி, இப்ப 25 வருஷம் ஆயிடுச்சு, மணிக்கு முடியல. ஏன்னா புத்திரனா ஆகல. அதுதான் பிரச்சனை. இப்போ அவங்க சைடு ஃபால்ட் கிடையாது. இப்ப நம்ம நினைச்சுன்னு இருக்கிறோம், உன் ஃபால்ட் என்ன 98 என்ன பண்ணா அவன்? இல்ல, உங்க மேலதான் ஃபால்ட். என்ன ஃபால்ட்னா, புள்ளியாவே இருக்கிறோம், புத்திரன்ற ஸ்தானத்துக்கு போகவே இல்லை. புத்திரன்ற ஸ்தானத்துக்கு வந்தோம்னா பாருங்க, பெரிய ஆள்லாம் பாருங்க, பெரிய கம்பெனி பெரிய ஃபேக்டரியில இருக்கும், 20 வருஷம் சர்வீஸ் இருப்பான், 30 வருஷம் ஏதாவது தப்பு பண்ணிடுவான், வேலையே காலின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, இனிமேல் பண்ணாத, ஓகே பார்த்து செய்யணும் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. வா, பெரிய விஷயம் அதெல்லாம் அப்படின்னு யோசிப்போம். இந்த மாதிரிதான் மன்னிக்கிறது, அது ஒரு பெரிய பெருந்தன்மையா பண்றது. அதெல்லாம் அப்பாவுடைய எண்ணம், அதெல்லாம் அப்பாவுடைய சுவாபம், அதெல்லாம். அப்ப புத்திரனாக இருக்க வேண்டும். சரி, 16 பாருங்களேன்.
நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அதான் பாருங்க, இப்போ பிள்ளைன்னு ஒரு லோவர் லெவல் நீங்க நினைச்சிடக்கூடாது. பிள்ளை, அந்த புத்திரன், அதெல்லாமே அந்த ஒரே ஸ்டாண்டர்ட் தான். அப்பா கூட இருக்கிறோன்றதான் சொல்ல வருது. புத்திரன் வசனத்துல சொல்லும் போது ஒரு மெச்சூரிட்டியை சொல்லுது, அடல்ட்ஹுட் சொல்லுது. 17 பாருங்க, பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. பிள்ளை, புத்திரன், சுதந்திரவாளி. புள்ளி ஆயிட்டாலே சுதந்திரவாளி தான். அப்பா 1000 கோடி வச்சிருக்கட்டும், 10,000 ஏக்கர் வச்சிருக்கட்டும், ஒண்ணுமே பண்ணவானா அவனுக்கு தான் அது சொந்தம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல அதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது. நீங்க பிறந்த வச்சுங்க, உங்களுக்கு தான் சொந்தம், அவ்வளவுதான். தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. எங்க அப்பாவுக்கு நான் சுதந்திரவாளி, சரியா? இயேசுவுக்கு உடன் சுதந்திரவாளி. இப்போ ஃபர்ஸ்ட் ஆடாம கோட்டை விட்டுட்டான், ஏமாத்திட்டான். பார்த்தீங்களா இந்த பிசாசு? திருட மோசமானவன், திருடன். உங்க வாழ்க்கையில கூட நிறைய திருடி இருப்பான். காசை திருடுவான், மணி நேரங்களை திருடுவான், சரீரத்துல வியாதியை கொடுத்து உங்க சரீரத்தை பலவீனமாக்கி விட, எல்லாத்தையும் திருடன். அவன் ஒருத்தன் தான் மோசமானவன். ஆனா அதை எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பாரு ஆண்டவர், எதுவுமே விட மாட்டாரு. இப்ப பாருங்க, நீங்கள் பிள்ளைகள், அடுத்து சுதந்திரவாளி, சரிங்களா? இப்ப சுதந்திரவாளினா தேவனுக்கு சுதந்திரம். யாரு? எங்க அப்பாவுக்கு சுதந்திரவாளி நான் தான். நான் தான் சொத்துக்காரன். எல்லா சொத்துக்கும் சொந்தவாளி யாரு? சொத்து ஆளு யாரு? நான் தான் சுதந்திரவாளி. இப்போ கிறிஸ்து மூத்த குமாரன், அவருக்கு நான் உடன் சுதந்திரர். அவரோட கூட அவருடைய சேர்த்து என்ன பண்றேன், நான் சொந்தமாக்கிக்கிறேன். இப்ப மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏமாத்தின மாதிரி 2ஆம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்து ஏமாத்த முடியாது. யாரும் இருக்கிறத பிடிங்கிட்டு போக முடியாது. இப்போ உலகத்தில் இருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், மேன்மைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. அந்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. அப்பா கூடியது எல்லாமே எனக்குரியது. இழந்தது, பழைய பணிச்சை இழந்ததையும் கிறிஸ்து மீட்டெடுத்து வச்சிருக்காரு. அதுக்கும் நான் சொந்தக்காரன். இப்ப என்ன கேள்வினா, இல்லாதது எது? இல்லாதது எது? எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதாவது உங்களுடைய குமாரத்துவம், அதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு, இல்ல அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஐடென்டிட்டி, அடையாளம். 2வது அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். 3வது அப்ரூவல், ஒப்புதல். அதாவது நான் குமார, இப்ப நான் இவ்வளவு நேரம் நான் சொல்றேன் உங்களுக்கு, இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு பேசியிருக்கேன். என்ன பேசுனேன்? உங்களுடைய ஆண்டவர் பிள்ளையாக வைத்திருக்கிறார். எப்படி பிள்ளையா? நீங்க தேவனுடைய வார்த்தையினாலே, வித்தினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க? குழந்தை மாதிரி நடந்துக்காதீங்க, புத்திரன் மாதிரி நடந்துக்கோங்க, பெரிய ஆள் மாதிரி நடந்துக்கோங்க. ஏன்? உங்களுக்கு சுதந்திரம், ஏகப்பட்ட சுதந்திரம் உங்களுக்கு சொந்தமா இருக்கிறது. நீங்க எல்லாவற்றையும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிலாம் நான் சொல்றேன். இப்ப இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு என்னது? சொன்னா போதுமா? கேட்டா போதுமா? இல்ல, இதை ஏதோ ஆக்டிவேட் பண்ணணும்ல. சிம் கார்டை போட்டு என்ன பண்றோம்? காசு கொடுக்குறோம், போனை வாங்கியாச்சு. அப்புறம் அவன் சிம்முக்கும் காசு கேட்கறான், போனுக்கும் காசு கேட்கறான். எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஒர்க் ஆகுமா? அந்த சிம்மை போடணுமா? சரி, போட்டோன்னு ஒர்க் ஆகுமா? அது ஒர்க் ஆகட்டும். அதை ஆக்டிவேட் பண்ணணுமா? அது ஒரு நம்பருக்கு போட்டு கால் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சு என்ன பண்ணுமா? ஆக்டிவேட் பண்ணுமா? அது மாதிரி இப்ப நான் சொல்லிட்டேன், இயேசு உங்களுக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்பா உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு. இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு அடையாளம், ஐடென்டிட்டி. நான் யாரு? நான் புள்ள தான், நான் புத்திரன் தான், நான் சுதந்திரவாளி தான். இங்க இருக்கிற எந்த அடையாளத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உலகம் உங்களுக்கு அடையாளம் போடுவான், அடையாளம் போடுவான். எப்படி அடையாளம் போட தெரியுமா? என்னையா என்ன படிச்சிருக்க? இவரு 4 டிகிரி வாங்கியிருப்பாப்ல. என்ன படிச்சிருக்க? படிப்பே இல்லை. படிப்பே இல்லையா? படிக்கணும்ப்பா, படிச்சாதான் வாழ்க்கை. ஒரு 4 டிகிரி வாங்கியிருக்காரு. சரி, உனக்கு படிக்க வாய்ப்பு இருந்துச்சு, இவருக்கு படிப்ப வாய்ப்பு இல்லை, என்ன பண்றது? சரி, நான் அடுத்து வருவான். உங்க வீடு எத்தனை மாடி அப்படின்னு கேட்பான். ஏன்னா அவன் ஒரு 6 மாடி வீடு கட்டியிருப்பான், இவனுக்கு 1 மாடி தான் வீடு. வீடு 5 மாடி, அதை கட்ட வேணாமா அப்படின்னுவான். இவனுங்க சொல்லலைன்னா கூட அதை சொல்ற மாதிரி காட்டிக்குவாங்க. என்ன பெருசா சம்பாதிக்கிறீங்க, சம்பளம் எவ்வளோன்னு கேட்பான். அது எதையாவது கேட்பான். என்னன்னா
இவனுங்க ஐடென்டிட்டி எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். இப்ப இவனுக்கு போனா கருப்பு சட்டை பிடிக்குதான், அவனுக்கு போனா மஞ்சள் சட்டை. எந்த சட்டையை தான் போடுறது? நான் ஒண்ணு சொல்லிட்டா, உங்களுக்கு பிடிச்ச சட்டையை போடுங்க. அவனுக்கு பச்சை சட்டை பிடிக்க மாட்டேங்குது, இவனுக்கு மஞ்சள் சட்டை பிடிக்க மாட்டேங்குது. அவன் போனா 4 டிகிரி வாங்க சொல்றான், இவன் போனா 4 மாடி வீடு கட்ட சொல்றான். என்னதான் பண்றது? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. ஆண்டவர் நீங்க 10 மாடி கட்டினாலும் கோச்சிக்க போறது கிடையாது, 1 மாடி கட்டினாலும் கோச்சிக்க போறது கிடையாது. நீங்க 1 கார் வச்சாலும் ஆண்டவர் கோச்சிக்க போறது இல்ல, 10 கார் வச்சிருந்தாலும் கோச்சிக்க போறது இல்ல. ஐடென்டிட்டி ஒன்னே ஒண்ணுதான். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய புத்திரன், நான் தேவனுடைய சுதந்திரவாளி. உலகம் ஐடென்டிட்டி கொடுத்துட்டே இருக்கும். இப்ப பாருங்க, நீங்க டிவி ஆன் பண்ண உடனே வந்துருவானுங்க. இந்த வண்டியை நீ ஓட்டலன்னா நீ எல்லாம் பூமியில வாழ்றதுக்கு வேஸ்ட் நீ அப்படின்னுவான். எது? அவன் பைக்கு நம்ம வாங்கி ஓட்டலான்னாவான். அப்புறம் என்ன பண்ணுவான்? லிப்ஸ்டிக்கு, ஷாம்பு, டவலு, செருப்பு எதையுமே விட மாட்டான். அவன்ட போடு, அதை போடு. இப்பதான் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருப்போம். இன்னொன்னு வரும், அதெல்லாம் வேஸ்ட். இப்ப இதுதான் அட்வான்ஸ்டு டெக்னாலஜின்றவானுங்க. இவனுங்க சொல்றதெல்லாம் போட்டு போட்டு மனிதர்கள் என்னன்னா, அவன் யாருன்றதுக்கு என்னெல்லாமா சட்டையை மாட்டுறான், செருப்பை போடுறான், அதை வாங்கி போடுறான், இதை போடுறான், என்னெல்லாமோ பண்றான். ஆனாலும் என்ன பண்ண மாட்டேங்குது? எடுத்துக்கல. ஏன் தெரியுமா? அவன் உண்மையான ஐடென்டிட்டி அது எதுலையுமே இல்ல. உண்மையான ஐடென்டிட்டி அவன் தேவனுடைய பிள்ளை. இது வந்துருச்சுன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும். உங்களை நான் இந்த சட்டை போடக்கூடாதுன்னா சொல்ல, நீங்க எந்த சட்டை வேணா போடுங்க. 1000 ரூபாய்க்கு வாங்குங்க, 10 லட்சத்துக்கு கூட வாங்கி போடுங்க. ஃபுல்லா தங்கத்தால போடுங்க, இல்ல ஃபுல்லா வைரத்தால போடுங்க, எதுலயோ போடுங்க. அதெல்லாம் நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, உள்ள வெறுமையோட நான் யாருன்னு தெரியாம மற்றவங்க எல்லாருக்கும் நான் ஏதோ ஒரு பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக அதை போட்டு இதை பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. நான் யாருன்னு எனக்கு தெரியும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய புத்திரன். அப்பான்னு கூப்பிட்டா அவர் என்ன மகனேன்னு கேட்கிறாரு. அந்த ஐடென்டிட்டி வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்க செய்யலாம் செய்யுங்க. வேலைக்கு போங்க, டிகிரி படிங்க, நீங்க சட்டை போடுங்க, காஸ்ட்லியா வாங்குங்க, அதெல்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஐடென்டிட்டி என்னது? அடையாளம் என்னது? தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குமாரன். அடுத்து அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். 3வது ஒப்புதல், அப்ரூவல். இதெல்லாம் நானே பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்ரூவல், ஏமா அப்ரூவல் எனக்கு தேவை கிடையாது. அதாவது மோசமான விதத்துல நான் சொல்றேன். நல்ல விதத்துல நம்ம வீட்டுல குடும்பத்துல இருக்கிறோம், அவங்க கிட்ட கேட்கறோம் இது செய்யலாமா அப்படின்னா, அதெல்லாம் நான் வேணான்னு சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, என் வாழ்க்கையின் என்னை கஷ்டப்படுத்துது பாருங்க. அவன் என்ன நினைப்பான் நம்மள? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. தேவன் என்ன நினைப்பார் அந்த எண்ணத்துல தான் நம்ம இருக்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம ஒருத்தருக்கு ரிப்போர்ட் பண்றோம், நம்மளை படைத்த அவர். யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு கம்பெனிலே இருக்கீங்கன்னா, ஒரு கம்பெனில வேலை பார்க்குறீங்கன்னா, பொதுவாகவே அந்த கம்பெனியில் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய சூப்பர்வைசர் இருப்பாங்க, நிறைய மேனேஜர் இருப்பாங்க, டைரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்க சொல்றது தான் கேட்கணும். இல்லை அந்த பக்கத்து டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவன் அந்த மேனேஜர் 7 மணிக்கு வர சொன்னா நீங்க போய் 7 மணிக்கு உட்காந்துருக்க. உங்க மேனேஜர், உங்க சூப்பர்வைசர் எத்தனை மணிக்கு வர சொன்னாரு? 9 மணிக்கு வர சொன்னார். அவர் சொன்னதை கேட்டா போதும். ஊர்ல இருக்கிற எல்லா மேனேஜர் சொல்றதையும் கேட்டிருப்பீங்களா? ப்ரொமோஷன்லாம் வராது, உங்க சொல்றவர் கேட்கறதா வரும். அது மாதிரி நம்மளெல்லாம் படைத்தவர் ஒருத்தர் இருக்கார். உங்களை ஒருத்தர் அன்பு காட்டுறாருல, அவருக்கு திரும்ப ஏதாவது செய்யுங்கன்ற. யாரு? நம்ம அப்பா. நீங்க ஒண்ணு செய்றீங்க, அப்பாட்ட கேளுங்க, அப்பா இதை செய்யட்டுமா, இது கரெக்டா, இதை செய்யலாமா, நானு இதை பண்ணலாமா? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல இயேசுவிற்காக பிதாவானவர் வானத்திலிருந்து பேசுகிறார். மத்தேயு 3:17 வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அவசியமே கிடையாது, தேவையே கிடையாது. ஏன் இயேசுக்கு தெரியாதா? இயேசு சொல்றாரு, ஜோம் போதே சொல்றாரு, இந்த ஜபத்தையே பிதாவே நான் ஏன் பண்றேன்னா, இங்க முன்னாடி நின்றுட்டு இருக்காங்களே இவனுக்காக தான் நான் பண்றேன்றார். அவர் நினைச்சாலே பிதாவை செஞ்சிருவார். ஏன்னா பிதாவும் இவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இயேசுவை கண்டவன் பிதாவை கண்டவன். பிதா என்ன செய்ய நினைக்கிறாரோ அதுதான் இயேசு இங்க செய்கிறார்.
இவ்வளவு க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனா சொன்னது நோக்கம் என்ன தெரியுமா? மனிதனாக இயேசு வந்திருக்கிறார், மனித குலத்தின் சார்பாக இயேசு வந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் சார்பா அன்னைக்கு இயேசு வந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சந்திக்க வேண்டிய, நீங்க சந்திக்க வேண்டிய அந்த மரணத்தை இயேசு சந்திக்க வேண்டும். அந்த மனித குமாரன் தேவகுமாரன் தான். ஆனா இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கும் போது இயேசுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும், இயேசுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும். கலர் அதுக்கு ஒரு பெரிய அதெல்லாம் ஞானஸ்தானம் அப்படி எடுக்கணுமா இப்படி எடுக்கணுமா? ரொம்ப சிம்பிள். இயேசுவே ஞானஸ்தானம் எடுத்தார், நம்ம எடுக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா அன்னைக்கு இயேசு எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்? திருத்துவத்தில் 2ஆம் நபர், வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டவர், சர்வலோகத்தையும் படைத்தவர், எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்? மனுஷனா இருந்தாருங்க அவரு. உங்களையும் என்னையும் மாதிரியாக ரெப்ரசன்ட் பண்ணவர் தான் இயேசு. அன்னைக்கு அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணாரு. அன்னைக்கு வானம் திறந்து பிதா வாயை திறந்து சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, வானமே திறக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் வருகிறது, என்னுடைய நேசகுமாரன் நீ, உன்னில் நான் பிரியமா இருக்கிறேன்.